இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிளில் பரிசுத்த ஆவின் சக்தியால் செயல்பட்ட 30 நபர்கள், 30 people filled with the spirit in the Bible. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்தணும்னாக்கா பரிசுத்த ஆவி நமக்கு தேவைங்க. தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப சாதாரண மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவருடைய பலத்தை கொடுத்து பெரிய காரியங்களை செய்ய வைக்கின்றார். நம்ம மனசுல கூட தோணுங்க, என்னன்னாக்கா, நான் இதுக்கு தகுதியானவனா? என்னால செய்ய முடியுமா? என்னால தேவனுடைய வார்த்தையை பேச முடியுமா? பாட முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனா தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய ஆவி கொடுத்து, இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லைங்களா, பேசுறது நீங்க இல்ல, தேவனோட ஆவி உங்களை வழி நடத்தும் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ அந்த மாதிரி வேதத்துல இருக்கின்ற மனிதர்களை நம்ம பாக்குறோம். சாதாரண மக்களை வச்சு தேவன் எப்படி அமேசிங்கான விஷயத்த பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்து காட்டினாருங்க. முதலாவது பெசாலேல் அப்படின்ற ஒரு நபர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் ஜனம் 40 வருஷம் வனாந்தரத்துல சுற்றி திரியும் போது தேவனை வணங்கும்படி அவங்களுக்குன்ட்டு ஒரு ஆலயம் இல்லாத இருந்ததுங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு டென்ட்டை தேவன் உருவாக்க சொல்றாரு. அதுதான் ஆசாரிப்பின் கூடாரம். அதற்குள்ள இருக்கின்ற விஷயங்களை செய்யறதுக்கு இவருக்கு தேவன் ஆவியை தராருங்க. ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்றதுக்காக. ஏன்னா அது தேவனுடைய பிரசனம் அங்க இருந்துச்சுங்க. சாதாரணமா பண்ற மாதிரி இல்லைங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரணும். அதனால தேவன் என்ன பண்றாரு, இந்த ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவரோட ஆவியை கொடுக்குறாருங்க. இது யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1-5 நம்ம பார்க்கலாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 31 1-5 கர்த்தர் மோசேயோட பேசினார். யூதா கோத்திரத்தானாகிய உரின் குமாரனாகிய ஊரியின் குமாரனாகிய பெசாலேலை நான் பெயரால் அழைத்திருக்கின்றேன். அவனை நான் தேவனுடைய ஆவியால், ஞானத்தாலும், புத்தியினாலும், அறிவினாலும் பலவித வேலைகளிலும் நிரப்பினேன். அவன் யோசனையுடன் வேலைகளை செய்யவும், பொன், வெள்ளி, வெண்கலத்தில் வேலை செய்யவும், பொக்கிஷங்களை வெட்டவும், மரத்தில் வேலை செய்யவும், பலவித வேலைகளில் வேலை செய்யவும் திறமை பெற்றவன். பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, ஆவியை கொடுக்குறாருங்க. கோல்டு, சில்வரு, பலவித மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் இது எல்லாத்துலயும் அவர் செம்மையா வேலை செய்யும்படி தேவன் அவருடைய ஆவியை கொடுத்தாருங்க. அதனாலதான் அந்த வேலைகள் எல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்துச்சுங்க. ரெண்டாவது யாரை நம்ம பார்க்க போறோம்னாக்கா, யோசேப்பு. தேவன் அவர் கூட இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரை அடிமையா வித்துறாருங்க. ஆனாலும் தேவன் அவர் கூடவே இருந்தாருங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு உயர்த்தினார். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ஆவி அவர் கூட இருந்துச்சுங்க. இல்லைங்களா, அவருக்கு ரொம்ப ஞானம் இருந்துச்சுங்க. சொப்பனத்தை விளக்குற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் எதனால பாசிபிள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அந்த எகிப்துல யாராலுமே அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல. இவர் ஒருத்தரால மட்டும் தான் சொல்ல முடிஞ்சுச்சு. காரணம், தேவனுடைய ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஜெனசிஸ் சாப்டர் 41:38 ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரரிடத்தில், தேவனுடைய ஆவி உள்ளவனாகிய இவன் போல் ஒருவனையும் நான் காணக்கூடுமோ என்றார். பாத்தீங்களா, இவர் போல யாருமே இல்ல. தேவனோட ஆவி இவர்கிட்ட பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்ட்டு ஃபாரோ ராஜா வாயிலே வந்துச்சு பாருங்க. தேவனுடைய நாம அங்க மகிமைப்பட்டுச்சுங்க சகோதர சகோதரி. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அடுத்து மோசே. மோசே கிட்ட தேவனுடைய ஆவி இருந்ததுனாலதான் ஆல்மோஸ்ட் 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறாரு. பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் பண்றாரு. தைரியம் வேணுங்க, இவ்வளவு விஷயம் பண்ணோம்னா. தேவன் கூடவே இருந்ததுனாலதான் இவ்வளவு விஷயத்த செம்மையா அமேசிங்கான விதத்துல பண்ணாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்பர் சாப்டர் 11 verse 17. நான் இறங்கி அங்கே உன்னோடு பேசுவேன். உன்மேல் இருக்கின்ற ஆவியில் இருந்து கொஞ்சம் எடுத்து அவர்கள் மேல் வைப்பேன். பாத்தீங்களா, உன்கிட்ட ஆவி இருக்குது, அந்த ஆவியில கொஞ்சம் நான் அவங்களுக்கும் கொடுப்பேன்ட்டு சொல்றாரு. தேவனோட ஆவி மோசே கிட்ட இருந்ததுன்றது நிதர்சனமான உண்மைங்க. அடுத்து யாரை பாக்குறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, 70 மூப்பர்களை நம்ம பாக்குறோங்க. 70 elders. இப்ப மோசே தன்னிச்சையாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியாதுங்க ஒண்டியா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா டயர்சமான ஒரு ஒர்க்கா இருக்கும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருங்க, இந்த மூப்பர்களை நியமனம் பண்றாரு. அவர் மூலயமா இவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதுங்க. சோ இந்த மூப்பர்கள் மேலயும் தேவன் என்ன பண்றாருனாக்கா, ஆவிய கொடுக்குறாருங்க. இது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பாக்கலாங்க. நம்பர் சாப்டர் 11:25. அப்பொழுது கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோட பேசினார். அவன் மேல் இருந்த ஆவியிலிருந்து கொஞ்சம் எடுத்து 70 மூப்பர்கள் மேல் வைத்தார். பாத்தீங்களா, மோசே மேல இருந்த அந்த ஆவிய இவங்க மேல வைக்கிறாரு.
சோ எவ்வளவு கிஃப்டட் பாத்தீங்களா இவங்க. அந்த மாதிரி தான் தேவன் இன்னைக்கு சபையில நிறைய பேருக்கு அவரோட ஆவியை கொடுத்து சபையை வந்து வழி நடத்துறாருங்க இந்த காலகட்டத்துல கூட. அவரோட ஆவி இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரி. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோசுவா. யோசுவா ரொம்ப பெரிய வாரியரா வராருங்க. தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். முக்கியமாக தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்ததுனாலதான் ரொம்ப பெரிய கான்கொஸ்ட் எல்லாம் ஜெயிக்கிறாருங்க. பெரிய பெரிய நேஷன்ஸ்க்கு விரோதமா அவர் போராடி வெற்றி கொள்றாரு. காரணம் தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்தது. என்னாகமம் 27 18வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 27:18. அப்பொழுது கர்த்தர் மோசையோட நூனின் குமாரனாகிய யோசுவாவை அவனில் ஆவி இருக்கிறவனாகிய அவனை எடுத்துக்கொள். பாத்தீங்களா, அவர்கிட்ட ஆவி இருக்குது, எடுத்துக்கொள். தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனம் போறதுக்கு முக்கியமான காரணம் இவர். ஏன்னா இவர் மூலியமா தான் தேவன் அந்த வார் எல்லாம் நடப்புகிறார், ஒரு வெற்றியை வந்து கொடுக்குறாருங்க. ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னாக்கா இஸ்ரேல் ஜனம் வந்து அவ்வளவு வல்லமையான தேசம் கிடையாதுங்க சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அரக்கர்களா, ரொம்ப பலவான்களா இருக்கிறாங்க. தேவனோட ஆவி இருந்ததுனால தான் இவங்களால இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம யாரை பார்க்கறோம்னாக்கா ஒத்னியல் அப்படின்றவரு. இவர் வந்து ஒரு நியாயாதிபதி. இஸ்ரேல் ஜனம் வந்து எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமா போறாங்களோ அப்பெல்லாம் மற்ற ஜனங்கள் வந்து அவங்க மேல ரொம்ப ரொம்ப கொடுமை கொடுக்குறாங்க. அப்போ தேவனிடத்துல இவங்க வந்து முறையடியும் போது தேவன் என்ன பண்றாருனாக்கா ஒரு நியாயாதிபதியா அனுப்புறாருங்க. அப்போ ஒத்துணியலை வந்து அனுப்பி அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை வந்து தராருங்க. அவர் மேல கூட தேவனோட ஆவி இருந்ததுங்க சகோதர சகோதரி. நியாயாதிபதிகள் 3 வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 3:10. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது. அவன் இஸ்ரவேலுக்கு நியாயம் தீர்த்தான். அவன் யுத்தத்திற்கு போனான். கர்த்தர் மெசொப்பொத்தோமியாவின் ராஜாவாகிய குசான் ரிசாத்தேமையை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் குசான் ரிசாத்தேம் மேல் வெற்றி பெற்றான். பாத்தீங்களா, இதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுங்க. இதுதான் காரணங்க. தேவனோட ஆவி வந்து ஒரு மனுஷன் மேல வந்தாக்கா எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாம தேவன் என்ன சொல்றாருனாக்கா என்னோட ஆவியினால கூடன்றாருங்க ஒரு இடத்துல. அவரோட ஆவி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. அடுத்து வந்து கிடியோன். கிடியோன் வந்து மீடியன் தேசத்தின் மேல என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஆர்மியை வச்சு ஜெயிக்கிறாரு. காரணம் என்னன்னாக்கா தேவனுடைய ஆவி இருந்ததுங்க. அதுதான் காரணம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 34 ஜட்ஜஸ் சாப்டர் 6:34. கர்த்தருடைய ஆவி கிதியோனின் மேல் வந்தது. அவன் யாழ் ஊதினான். அப்பொழுது அபியரேசியாரின் வீட்டார் அவனை தொடர அழைக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, அவர் மேல என்ன வந்துச்சுங்க, தேவனுடைய ஆவி வந்ததுனால தான் அவருக்கு தைரியம் வருதுங்க. அவ்வளவு பெரிய சேனையை போய் வீழ்த்துறாரு. தேவன் கூடவே இருந்தார். நம்ம லைஃப்ல கூட ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஃபியர் தான். ஏன்னா தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறாரு. இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் பவர் இல்லைங்களா. பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க. இது வந்து வல்லமையுள்ள ஆவி தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து எப்தா. அவர் மேல கூட தேவனோட ஆவி இருந்ததுங்க. இவரும் அமோனியர் தேசத்துக்கு விரோதமாக போர் செய்து ஜெயிக்கிறாருங்க. இஸ்ரேலுக்கு ஒரு விடுதலையை வந்து கொடுத்தாரு. இது வந்து நியாயாதிபதிகள் 11 வசனத்துல பாக்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் வந்தது. பாத்தீங்களா, அவர் மேல வந்தது. பெரிய காரியத்தை வந்து செய்யறாருங்க. இவரும் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். ஆனா தேவன் வல்லமையா அவர் வந்து பயன்படுத்துகின்றார். அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல கூட ரொம்ப சாதாரண ஜனங்களை தான் தேவன் வந்து பயன்படுத்துறாரு. அவருடைய ஆவி கொடுத்து பெரிய காரியங்களை வந்து செய்ய வைக்கிறார். அடுத்து வந்து சிம்சோன். சிம்சோன் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியா இருந்தார். காரணம் தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாக்கா அவர் செய்த காரியங்களை தேவனோட ஆவி இல்லாம யாராலையும் செய்ய முடியாதுங்க. சகோதர சகோதரி, ரொம்ப பெரிய காரியங்களை வந்து செய்யறாரு. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 25 வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 13:25. சோராவுக்கும் எஸ்ராயாலுக்கும் நடுவில் உள்ள மகனோதாவில் கர்த்தருடைய ஆவி அவனை தூண்ட ஆரம்பித்தது. பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவி தூணுனாலதான் அவன் என்ன பண்றாருங்க, போய் சண்டை போடுறாரு. அந்த தைரியம், அந்த பராக்கிரமம் கர்த்தருடைய ஆவியினாலதான் அவருக்கு வந்து வருதுங்க. நியாயாதிபதிகள் 14 வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையாக இறங்கியது. பாத்தீங்களா, வல்லமையா வருதுங்க. சாதாரணமான ஆவி இல்ல, வல்லமையின் ஆவி. வல்லமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது எவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சிம்சோன் ஒரு சிறந்த உதாரணம். என்ன பண்றாருனாக்கா, ஒரு சிங்கத்தை வந்து ஆட்டை போல வந்து பிச்சு போட்டுறாரு. இல்லைங்களா, ஆட்டை பிடிக்கிறதே கஷ்டம்தான். ஆனா சிங்கத்தையே வந்து ஆட்டை போல வந்து இவர் இது பண்றாருனாக்கா எவ்வளவு தைரியம். தேவனோட ஆவி இருந்ததுனால தாங்க. சிங்கத்தோட சவுண்ட் கேட்டாலே நம்மளுக்கெல்லாம் பயம் வந்துடும். ஆனா இவரு
தைரியமா போயிட்டு சிங்கத்தை ஒண்ணும் இல்லாத பண்றாருங்க. அடுத்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19ல இன்னொரு விஷயத்த பண்றாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 14:19ல அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையாக இறங்கியது. அவன் அஸ்கோலுக்கும் போய் அந்த ஊரில் உள்ள 30 மனுஷரை அடித்துக் கொன்றான். 30 ஒரே ஆளா நின்னு அடிக்கிறாருங்க. இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆவி இருந்துச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா சண்டை போடுறதே கஷ்டம் இல்லைங்களா, நம்ம மேற்கொள்ளணும்னா. ஆனா இவர் என்ன பண்றாரு? 30 பேர் வந்து அடிக்கிறாருங்க. அடுத்து நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 1000 பேர் அடிக்கிறாரு இல்லைங்களா. ஒரு எலும்ப வச்சுட்டு 1000 பேரை வந்து முறியடிக்கிறாரு. இதுக்கும் காரணம் என்னன்னாக்கா தேவனுடைய ஆவி அவர் மேல வல்லமையா இறங்குனது. அடுத்து சவுல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவர் மேல கூட தேவனோட ஆவி வந்து அவர் என்ன பண்றாருனாக்கா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருங்க. தீர்க்கதரிசிகள் இருக்கிறாருங்க, அவங்க கூட சேர்ந்துன்னு இவரும் தீர்க்கதரிசி போல ஆயிட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். காரணம் தேவனுடைய ஆவி அவர் மேல வந்ததுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 10 verse 10. அவர்கள் கிபியாவுக்கு வந்தபோது ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனை சந்தித்தது. தேவனுடைய ஆவி அவன் மேல் வல்லமையாக இறங்கியது. அவன் அவர்களிடையில் தீர்க்க தரிசனம் பண்ணினான். பாத்தீங்களா, இவரும் அவர் கூட சேர்ந்து என்ன பண்றாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னப்பா இப்படி ஆயிட்டாருன்ட்டு. காரணம் தேவனோட ஆவிதாங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கேயும் வந்து அவருக்கு தேவனுடைய ஆவி வல்லமையா வருதுங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு தேசத்துக்கு விரோதமா போயிட்டு வார் பண்ணி ஜெயிக்கிறாரு. காரணம் தேவனுடைய ஆவி அவர் மேல வல்லமையா வந்துச்சுங்க. அடுத்து வந்து தாவீது, அவர் மேல கூட தேவனோட ஆவி வந்துச்சுங்க. எப்பனாக்கா அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது. இது வந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 சாமுவேல் சாப்டர் 16:13ல. அப்பொழுது சாமுவேல் எண்ணெய் கலசத்தை எடுத்துக்கொண்டு அவன் சகோதரர்க்கிடையில் அவனை அபிஷேகம் செய்தான். அந்த நாளிலிருந்து தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவி வல்லமையாக இறங்கியது. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போனான். பாத்தீங்களா, அந்த எப்ப வந்து சாமுவேல் தாவீத வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ அப்பத்துல இருந்து வல்லமையாக தேவனோட ஆவி அவர் மேல வந்துச்சு. பெரிய பெரிய காரியங்களை செய்யறாருங்க. பெரிய பெரிய சேனைகளை வந்து முறியடிக்கிறாருங்க. ஒரு தேவதூதர் போல ஞானம் அவருக்கு இருந்துச்சுங்க. ஜனங்களை வந்து செம்மையாக வழி நடத்துறாருங்க. ரொம்ப பெரிய ராஜாவாக உட்கார்றாரு. அவருக்கு அப்புறம் அவரை போல ராஜா எழும்பவே இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை தேவன் அவருக்கு கொடுத்தாருங்க. காரணம் தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்து வந்து எலியா, ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல இல்லைங்களா, அவர்கிட்ட கூட தேவனோட ஆவியும் வந்து வல்லமையா இருந்துச்சுங்க. இது வந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Kings chapter 2:9. அவர்கள் கடந்து போன பின்பு எலியா எலிஷாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பு உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்றான். எலிஷா, உன்னுடைய ஆவியின் இரட்டிப்பாகிய பகுதி எனக்கு கிடைக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்ல ஒரு டபுள் போர்ஷன் இரட்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. எலிசா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய காரியங்களை செய்யறாரு. எலிஜாவும் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்க, அவரும் ரொம்ப பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் பண்றாரு. ஏன்னாக்கா தேவனோட ஆவி இருந்ததுங்க சகோதர சகோதரி, அதனாலதான் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாரு. ஜனங்களும் வந்து இவர் தேவனுடைய மனுஷன் ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த ஆவிதான் காரணம். அடுத்து வந்து எலிசா, இவரை வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்றாரு. வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தாரு. காரணம் தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீர்க்க தரிசனம் உரைத்தது யாருக்கு விரோதமான்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துல இருந்த ராஜாக்களுக்கு விரோதமாங்க. ராஜாக்களுக்கு விரோதமா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ராஜாக்கள் நினைச்சா ஒரே நொடியில வந்து இவங்களை சாவடிச்சு போட்டுடலாம். ஆனாலும் தைரியமா பேசுறாங்க. காரணம் தேவனோட ஆவி. தேவனோட ஆவி பெற்றவர்கள் யார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. தப்புனா தப்புன்னு பேசுவாங்க. அவங்கதான் தேவனோட ஆவியை பெற்றவர்கள். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட தேவனோட ஆவி இருந்தாக்கா சத்தியத்தை வந்து சத்தியத்தின் மாதிரிதான் வந்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா. யார் மனசையும் திருப்தி படுத்தணும்னு நினைச்சு நம்ம வந்து பேச மாட்டோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Kings chapter 2:15 தாங்க. எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் குமாரர்கள் அவனை எதிரே பார்த்தபோது எலியாவின் ஆவி எலிஷாவின் மேல் இருக்கிறது. பாத்தீங்களா, அந்த ஆவி உன் மேல இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து அசாரியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வந்து ஆசா என்ற ராஜா கிட்ட போய் பேசுறாரு. இந்த தீர்க்கதரிசி கிட்ட கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனோட ஆவி இருந்தீங்க. இந்த ஆசா ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு உகந்த காரியங்களை பண்ணும்போது இவர் வந்து அவருக்கு என்கரேஜ் பண்றாரு. நீ பயப்படாம எல்லா காரியங்களும் செய்ய அப்படின்ட்டு. ஏன்னாக்கா தேவனுடைய ஆவி அவரை வந்து தூண்டிச்சுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும்படி 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். 2 Chronicles chapter 15:1. ஓதேத்தின் குமாரனாகிய
அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி வந்தது. பாத்தீங்களா, தேவனோட ஆவியர் மேல வந்தது. அவர் போய் ராஜா கிட்ட பேசுறாருங்க, அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி தேவனுக்கு உகந்த காரியங்களை நம்ம செய்யும் போது தேவனுடைய ஆவிய பெற்றவர்களை தேவனை நமக்காக அனுப்பி நம்ம கிட்ட பேசுவாருங்க. இன்னைக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மூலயமா தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு. காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் தாங்க. அடுத்து வந்து ஜஹாசியல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிங்க. இவர் என்ன பண்றாருனாக்கா ஜெகோஷாபாத் ராஜா கிட்ட போய் பேசுறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல 2 ராஜ்யங்கள் அவங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டு வராரு. அப்போ இவர் போயிட்டு அவருக்கு மோட்டிவேஷன் பண்றாரு. பயப்படாதீங்க, தேவனுடைய யுத்தம் இது, கண்டிப்பா வந்து ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி என்கரேஜ் பண்றாருங்க. இது வந்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கலாம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 20:14. ஆசாப்பின் புத்திரராகிய லேவியராகிய மத்தானாவின் குமாரனாகிய ஏகேலின் குமாரனாகிய பெனாயாவின் குமாரனாகிய செகரியாவின் குமாரனாகிய யஹாசேல் மேல் கர்த்தருடைய ஆவி ஜனத்தின் நடுவிலே வந்தது. பாத்தீங்களா, ஜனத்தின் நடுவில வந்தது. ராஜா கிட்ட போய் பேசுறாருங்க. இன்ஃபேக்ட் அந்த யுத்தத்துல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா தேவன் வல்லமையான காரியத்தை வந்து செய்தாருங்க. அடுத்து வந்து ஜெகரியா அப்படின்ற ஒரு ஆசாரியர் இருந்தாருங்க. அவர் மேல கூட தேவனோட ஆவி வந்தது. இது வந்து நம்ம 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கலாம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 24:20. அப்பொழுது யெகோதா எஜ்காரியின் குமாரனாகிய செகரியா தேவனுடைய ஆவியால் ஆடை அணிந்தான். அவன் ஜனத்தின் மேல் நின்று அவர்களோடு, இஸ்ரவேலின் தேவன் இப்படி சொல்கின்றார், நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி இருக்கிறீர்களே, அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகாது. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள், அதனால் அவர் உங்களை விட்டு விட்டார் என்றார். பாத்தீங்களா, தேவனுக்கு விரோதமா நிறைய பாவங்களை நீங்க செஞ்சீங்க, தேவனுக்கு விரோதமா தூரம் போயிட்டீங்க, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியல, அதனால தேவன் உங்களை விட்டு விட்டார் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா. தேவனுக்கு விரோதமா நம்ம பாவங்களை தொடர்ந்து செய்துட்டு போனா தேவன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை நிச்சயமா விட்டு விடுவாருங்க. இதுதான் தேவனுடைய ஆசாரியர்கள் மூலயமா தேவன் நமக்கு உணர்த்துற விஷயம். அடுத்து யோவான் ஸ்நானகர். இவர் கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார். அது எப்பத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குதுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, லூக் சாப்டர் 1:15. அவன் கர்த்தருடைய பார்வையில் பெரியவனாக இருப்பான். ஸ்திரீகள்ல பிறந்தவர்ல இவரை போல பெரியவர் யாரும் இல்லைன்ட்டு வசனமே இருக்குதுங்க. திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது. அவன் தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவான். பாத்தீங்களா, தாயின் கர்ப்பத்துல இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்னா எப்படிப்பட்ட மனிதன், என்ன ஆசீர்வாதம் பாருங்க. தாயின் கர்ப்பத்துல இருந்தே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகர். அடுத்து வந்து எலிசபெத், அவங்களுடைய தாயார், அவங்களும் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. இது வந்து லூக் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல பார்க்கலாங்க. மரியாள் வணக்கம் சொன்ன போது எலிசபெத் அதை கேட்டாள். அப்பொழுது குழந்தை அவளுடைய கர்ப்பப்பையில் குதித்தது. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். பாத்தீங்களா, அந்த நொடியில மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்து வணக்கம்னு சொல்லும் போது அவங்க வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாருங்க. அவங்க கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தை கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா துள்ளுது. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டோட வல்லமை. அடுத்து வந்து ஜெகரியா, இவர் வந்து யோவான் ஸ்நானகருடைய அப்பா. இவரும் வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாரு. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, குடும்பத்துக்கே அப்பா, அவங்களோட அம்மா, அவரு 3 பேரும் வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்புறாருங்க. சகோதர சகோதரி, என்ன ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா. நம்மளும் வந்து குடும்பத்தாரோட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, தேவனோட வழிகள்ல நடந்தா, தேவனுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணோமானால் நம்மளையும் வந்து பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்புவார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 67வது வசனம், லூக் சாப்டர் 1:61. அப்பொழுது அவனுடைய தந்தையான ஜெகரியா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாரு யோவான் ஸ்நானகருடைய. அடுத்து மரியாளும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த இந்த பரிசுத்தமான குழந்தையே பரிசுத்த ஆவியினால பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தை 10 மாசம் வயசுல இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க மரியாள். இது வந்து லூக் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. லூக் சாப்டர் 1:35ல, தூதன் அவளுக்கு பதிலாக பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்ன்றாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. அந்த ஊர்ல எத்தனையோ ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க, ஆனா இந்த அம்மாக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்குதுங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து பண்ணது எல்லாமே பரிசுத்த ஆவியின் வல்லமையில தாங்க. இது வந்து நீங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஆவி அவருக்கு கொடுத்தாருன்ட்டு தெளிவா சொல்றாரு. சரிங்களா, இது வந்து லூக் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். லூக் சாப்டர் 4:1லங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு
யோர்தானிலிருந்து திரும்பி ஆவியினால் வனாந்தரத்திலே நடத்தப்பட்டார். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் அவரை நிரப்பினாருங்க. அதனால தான் அவர் வந்து ரொம்ப பெரிய காரியங்களை வந்து செய்றாங்க. பெரிய பெரிய மிராக்கிள் பண்றாருங்க. பேசின வார்த்தையெல்லாம் அத்தாரிட்டேட்டிவா இருந்துச்சுங்க. காரணம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருந்தாருங்க அவரு. அடுத்து வந்து 120 சீஷர்கள் பெண்டகோஸ்ட் நாள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அந்நிய பாஷை அவங்க பேசினாங்க. இது வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவி அவர்களுக்கு வார்த்தைகளை அளித்தபடியே வேறுபட்ட மொழிகளில் பேச ஆரம்பித்தார். பாத்தீங்களா? வெவ்வேறு மொழிகள்ல பேசுறாருங்க. அந்த ஊர்ல நிறைய ஊர்கள்ல இருந்து ஜனங்க வந்திருந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாருங்க. எப்படி எங்க ஊர் பாஷையில இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு. அக்னிமயமான நாவுகள் மூலயமா தேவன் அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவங்களுக்கு வந்து கொடுத்ததுனால தான் இது நடந்துச்சுங்க. அடுத்து வந்து பேதுரு. அந்த ஆலோசனை சங்கத்தார் என்ன பண்றாங்கன்னாக்கா கூப்பிட்டு பயம் காட்டுறாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க வந்து போதகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பேதுரு தைரியமா வந்து பேசுறாரு. காரணம் பரிசுத்தாவி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. ஆக்ட் சாப்டர் 4:8 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்களோட ஜனங்களின் தலைவர்களே மூப்பர்களே என்றான். பாத்தீங்களா? நான் வந்து தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம், மனுஷனுக்கு நாங்க வந்து பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உற்சாகமா அவருடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்துட்டு வராருங்க. காரணம் பரிசுத்த ஆவி வல்லமங்க. அடுத்து வந்து ஆதிசபையில இருந்த விசுவாசிகள் இவங்க எல்லாருமே வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. ஒரு இடத்துல வந்து கூடி உற்சாகமா ஜெபம் பண்றாங்க. எதற்காக? சபை வந்து வளரணும், அப்போஸ்டல்ஸ் வந்து உற்சாகமா ஊழியம் செய்யணும், தேவனுடைய சுவிசேஷம் வந்து நிறைய இடத்துல பரவணும், அவங்க வந்து செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்றாங்க. அந்த இடம் வந்து அப்படியே ஷேக் ஆகுதுங்க. பாருங்க, ரொம்ப அருமையான வசனங்க இது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4:31 அவர்கள் ஜெபம் முடித்த பின்பு அவர்கள் கூடியிருந்த இடம் நடுங்கியது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேச ஆரம்பித்தார்கள். பாத்தீங்களா? ஜெபம் பண்ண அப்புறம் தைரியமா எல்லாரும் போய் பேசுறாங்க. காரணம் தேவனுடைய வல்லமை. எல்லோருமே வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. பாருங்க, நம்மள வந்து தினந்தோறும் ஜெபிக்கணுங்க. தேவனே பரிசுத்த ஆவியை தாருங்கப்பா. அந்த ஆவியினால தான் நம்ம வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. அவருடைய வசனத்தை வந்து நம்ம தைரியமா பேச முடியும். பரிசுத்த ஆவி இல்லைனாக்கா நிச்சயமாக முடியாதுங்க சகோதர சகோதரி. அடுத்து வந்து ஸ்தேவான். எவ்வளவு பேர் அவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரே மேன நின்னு எல்லாருக்கும் பதில் சொல்றாருங்க. எந்த இடத்துலயும் வந்து அவருக்கு வந்து தடுமாற்றம் இல்ல. காரணம் தேவன் பரிசுத்த ஆவியினால அவரை நிரப்பினாருங்க. இதுதாங்க ரீசன். ஒரு இடத்துல கூட அவர் தடுமாறல, பயப்படல. நமக்கே வந்து 2 பேர் நமக்கு விரோதமா எதிர்த்து நின்னு பேசினாலே தடுமாற்றம் வரும். அவரு தடுமாறவே இல்லைங்க. இஸ்ராயல் கம்ப்ளீட் ஹிஸ்டரி சொல்றாரு. அவங்களை கடிந்து கொள்றாரு. காரணம் தேவனோட ஆவியினால அவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 6:5 இந்த வார்த்தை முழு ஜனத்துக்கும் மனப்பான்மையாக இருந்தது. அவர்கள் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த மனுஷனாகிய ஸ்தேவானையும் பாத்தீங்களா 7 பேரை வந்து நியமனம் பண்றாருங்க. சபையில வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அதுல ஸ்தேவான் தான் ஃபர்ஸ்ட் வராருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒரு மனிதராக அவர் வந்து இருக்கிறாருங்க. அடுத்து வந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 7:55 தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய வலது பாரசத்துல நிக்கிறதையும் வந்து ஸ்தேவான் பாக்குறாருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினால அவர் வந்து நிரப்பப்பட்டாரு. இதுதாங்க காரணங்க சகோதர சகோதரி. ஆவியால் நிறைந்தவனாகிய அவன் பரலோகத்தை நோக்கி உறுதியாக பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கின்ற இயேசுவையும் கண்டான். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2 பேரையும் வந்து மகிமையில வந்து பாக்குறாருங்க இவரு. அடுத்து வந்து பர்னபா. பர்னபா வந்து ஆறுதலின் மகன். சபை வளர்றதுக்கு இவர் முக்கியமான காரணங்க. நிறைய பேரை வந்து சபைக்கு கூட்டிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கிறாருங்க. அவருடைய சொத்துக்களை வித்து சபைக்கு வந்து ஹெல்ப் பண்றாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா தேவன் இவரை பயன்படுத்தினார். காரணம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதனாக இவர் வந்து இருந்தாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன்கோ. இதனால ஏராளமான ஜனங்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப பெரிய ஊழியக்காரர் ஆகிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா தேவன் அப்படி அவரை பயன்படுத்தினாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் நம்ம இன்னைக்கு இருக்கணுங்க சகோதர சகோதரி. ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாருனாக்கா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன்க இவரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 9:17
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பாத்தீங்களா? எதுக்கு இயேசு கிறிஸ்து இவரை இங்க அனுப்பி இருக்கிறாரு? பவுல் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், அவருக்கு வந்து பார்வை வரணும், அதற்காகவே அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ரொம்ப பெரிய ஊழியக்காரராருங்க. ரொம்ப வைராகியமா ஊழியத்தை பண்றாருங்க. எவ்வளவு அடி, எவ்வளவு அவமானம், இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய சபைகளை கட்டி அவர் வந்து இவ்வளவு பெரிய ஊழியக்காரா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, தேவன் அவருக்கு கொடுத்த ஆவி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கூட பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவனை உற்று பார்த்து, பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒரு மனிதன். ஒருத்தர் எலிமாஸ்ங்கிறாருங்க. அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை ஏமாத்திட்டு வராருங்க. அவர் வந்து ஒரு சூனியக்காரரா இருக்கிறாரு. அவரை பார்த்து நீ வந்து குருடன் ஆயிடுவேன்னும் போது அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்லயே வந்து அவர் குருடன் ஆயிடுறாரு. காரணம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்து வந்து கொர்நேலியுஸும் அவங்க வீட்டாரும், நம்மளும் நம்ம வீட்டாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணுங்க, இந்த குடும்பத்தார் மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் இவங்க கிட்ட இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. ஆக்ட்ஸ் சாப்டர் 10 44 to 47 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ல இருந்து 47 வரைக்கும் பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்டு எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாத்தீங்களா? அவங்க எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவி வந்ததுங்க. எல்லோரும் பேப்டிசமும் எடுக்கிறாங்க. பாத்தீங்களா? ஃபேமிலியா வந்து தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க சகோதர சகோதரி. அடுத்து வந்து எபேசு பட்டணத்துக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் போறாருங்க, ஊழியம் செய்யறாரு. அங்க தலைகள் மேல் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களும் வந்து பரிசுத்த ஆவி வந்து பெற்றுக்கொள்றாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 19:6 அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம், பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பாத்தீங்களா? அவங்க மேல பரிசுத்த ஆவி வந்து வருது. அடுத்து வந்து பிலிப்புங்க, அவர் லைஃப்ல நடந்த காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங் ஆகுதுங்க. ஆச்சரியமான விதத்துல தேவன் ஒரு காரியத்தை செய்யறாருங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையை வந்து நம்ம பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, இத்தியோப்பியால இருந்து வந்த அந்த மந்திரிக்கு இவர் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துறாருங்க. ஞானஸ்தானம் கொடுத்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா காசா பட்டணம். கொடுத்துட்டு இம்மீடியட்டா வந்து பிலிப் வந்து காணாம போயிடுறாருங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அதே டைம்ல வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அசோட்டோஸ் அப்படின்ற ஒரு ஊரு, அஷ்தோத் அப்படின்ற ஒரு பட்டணம். அங்க போயிட்டு ஊழியம் பண்றாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 2 ஊருக்கு இருக்கின்ற இடைவெளி, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 மைல்கள் தூரம். பாத்தீங்களா? தேவனோட ஆவியின் வல்லமை. ஆக்ட்ஸ் சாப்டர் 8:39 பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை போனான். பாத்தீங்களா? ஆவி என்ன பண்ணுச்சுங்க, அவரை வந்து காசால இருந்து அஷ்தோத், அசோட்டோஸ் என்ற ஊருக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட 30 மைல்கள் தூரம். என்ன மாதிரி வல்லமைங்க தேவனுடைய வல்லமை. தேவன் நம்மளையும் இன்னைக்கு அவரோட பரிசுத்தாவை வல்லமையான காரியங்களை வந்து தேவன் செய்யறாருங்க. ஏன்னா நம்ம ஜெபம் செய்யும் போதும், பாடல்கள் பாடும் போதும், தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் தேவனுடைய ஆவி நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, நம்மளே அறியாத விஷயங்களை வந்து பேச வைக்கிறாருங்க தேவன். காரணம் அவருடைய வல்லமை. அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல வரணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளால லைஃப்ல அடையவே முடியாது. அதனால தினந்தோறும் அதற்காக நம்ம ஜெபிக்கணுங்க. ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல கிடைக்கணும்னா தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுக்கணும். தேவனோட வசனத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கணுங்க சகோதர சகோதரி. சோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் தான் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.